வணக்கம். இது வெல்லும் சொல் நிகழ்ச்சி. மனித கழிவை மனிதர்களே அகற்றும் இழிவான நிலையை உடனே முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து சென்னையில் பிரச்சார இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் அவர்களின் நீலம் புரொடக்ஷனும் ஜெய்பி மன்றம் அமைப்பும் இணைந்து இந்த பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார்கள். மஞ்சள் என்ற பெயரில் இந்த பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக சென்னை காமராஜர் அரங்கத்தில் ஒரு நாடகம் நடைபெற இருக்கிறது. இதுவரை தன்னுடைய முந்தைய படங்களில் மெட்ராஸ், அட்டகத்தி, கபாலி ஆகிய 3 படங்கள்லையும் மிக வலிமையான அரசியலை முன்வைத்து பேசிய ரஞ்சித் முதல் முறையாக திரைப்படத்திற்கு வெளியில் தன்னுடைய அரசியல் கருத்தை வெளிப்படையாக விவாதிக்கிற ஒரு நாடக நிகழ்வாக மஞ்சளை உருவாக்கியிருக்கிறார். நமது அரங்கத்திற்கு வந்திருக்கும் இயக்குனர் ரஞ்சித் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். இப்போ மனித கழிவை மனிதர்களே அகற்றுவதை தடுக்கணும், இது ஒரு பெரிய கொடுமையான அவலம், ஒரு கொடிய மனித பேரவலம் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுல யாரும் எந்த மாற்று கருத்தும் சொல்ல போகிறதும் இல்லை. இந்த நாடகம் எதற்காக? நீங்களே ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கீங்க, பிரச்சாரத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, கலை வடிவங்களை மக்களுடைய மனதில் கொண்டு சேர்க்கணும். பிரச்சாரம் கடந்த 50 வருஷமாக பிரச்சாரம் பண்ணி நம்ம போதுமான அளவுக்கு இந்த விஷயங்களை கொண்டு சேர்க்கலன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை, ஆக்சுவலி என்னென்னா ஆர்ட்ன்னு என்ன சொல்கிறது, இந்த சமூகத்தை சீர்படுத்தக்கூடிய மிக முக்கியமான கருவியாக நான் ஆர்ட்டை மட்டும்தான் நான் பார்க்குறேன். வேறு எதையுமே நான் பார்க்கல. அதனால தான் நீலம் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தோம். அதில் தான் டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கலையோட இன்னொரு வடிவமாக இருக்கிற நாடகத்தையும் நம்ம அதுக்குள்ளே சில விஷயங்களும் பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போது நான் வெளிப்படையாக என்னுடைய நண்பர்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது என்னென்னா, டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான நாடகங்கள், கருத்தரங்குகள், இந்த மாதிரியான விஷயங்களை நீலம் ப்ரொடக்ஷன் சேர்ந்து பண்ணுறதுக்கான ஆர்வம் இருக்குது. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கொண்டு வாங்க, என்னுடைய ஐடியாலஜியும் உங்கள் ஐடியாலஜியும் ஒத்து போச்சுன்னா நிச்சயமாக நம்ம அதை சேர்ந்து பண்ணுவோம். ஏன்னா ஆர்ட் மட்டுமே தான் இந்த சமூகத்தில் ஒரு சிறிய நகர்வையாவது உண்டு பண்ணோம் அப்படின்றது நான் முழுசாக நம்புகிறேன். நான் ஆர்ட்டோட வடிவங்களுக்கு இருக்கிற நாடகத்தையும் நம்ம அதுக்குள்ளே சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு வடிவமாக தான் நான் அதை பார்க்குறேன் நான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்திய சூழலில் ஆர்ட் ரொம்ப முக்கியமான வேலை செஞ்சுருக்குது. அது மத செயல்பாடுகளாக இருக்கலாம், இல்லை எந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கும் ஆர்ட்டை ரொம்ப கவனமாக பயன்படுத்தியிருக்காங்க அவங்க. இப்போ அந்த மாதிரி இந்த சமூக பிரச்சனைகளை முன்னெடுக்கிறதுக்கு, சமூக நலனை, சமூக ஈக்குவாலிட்டி ஒன்றுபடுத்துவதற்கு ஆர்ட் ரொம்ப அவசியமான கருவியாக நான் பார்க்குறேன். இந்த மஞ்சள் நாடகத்தோட உள்ளடக்கம் என்னவாக இருக்கும்? இல்லை, மஞ்சள் நாடகத்தோட உள்ளடக்கம் மஞ்சள் அப்படின்ற மஞ்சள்ன்ற பெயர் எதற்காக? அதுக்கு ஏதாவது குறியீடா? நீங்கள் ஏற்கனவே உங்களோட முந்தின படங்களில் அரசியல் கருத்துக்களை வலிமையாக குறியீடுகள் மூலம் வச்சிங்க. கபாலிலையும் மெட்ராஸ்லையும் காலா படத்தோட போஸ்டர்லையும் இந்த அரசியல் குறியீடுகளை பலர் அடையாளம் கண்டாங்க. இப்போ நடத்த போகிற அந்த மஞ்சள்ன்ற நாடகம், அந்த பெயர்லையும் மஞ்சள்ன்ற சொல்லையும் எதுவும் குறியீடு இருக்கா? இல்லை, ஆக்சுவலி என்னென்னா மஞ்சள் அப்படின்றது என்னுடைய படத்துக்கு நான் முன்னாடி வச்சுருந்த ஒரு தலைப்பு கூட. ஃபஸ்ட்டு படத்துக்கு நான் எடுத்தா அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். மனிதனுடைய மலத்தோட கலர் மஞ்சளாக இருக்கிறப்போ அதில் வேலை செய்கிறவங்க மஞ்சள் கலரில் இருக்கிற எந்த விஷயமும் சாப்பிடக்கூட அவங்களால முடியாது, அருவருப்பு உடைய ஒரு விஷயமா அது மாறுது அவங்களுக்கு அப்படின்றது தான் முக்கியமான ஒரு. ஓகே, மனித கழிவை அகற்றும் பணியில் மனிதர்களை ஈடுபடுத்துகிற இந்த கொடிய அவலத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னு உங்களோட நாடகத்தோட முழக்கமாக இருக்குது. அது ஒரு பிரச்சாரத்தோட மைய நோக்கமாகவும் இருக்குது. இந்த நோக்கத்தை நிறைவு செய்ய உங்களை மாதிரியான தனி நபர்களும் தனி அமைப்புகளும் செய்ய வேண்டிய வேலைகளை விடவும் ஒரு அரசு தானே இதை செய்ய முடியும். ஒரு பரந்துபட்ட நோக்கத்தில் நாடு முழுவதும் இருக்கிற கையால் மலம் பண்ணும் தொழிலாளர்களை அந்த தொழிலிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னா அது தொழிலா இல்லையா, அதையெல்லாம் ஒரு தொழில்னு வரையறுக்க முடியுமான்ற கேள்வியும் இருக்குது. அவர்களை ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் அதுலேருந்து மீட்கணும் அப்படின்னா ஒரு அரசு தானே இந்த பணியை செய்ய முடியும். தனி நபர்களும் தனி அமைப்புல என்ன செஞ்சிட முடியும்? இல்லை, அரசு தான் இதை செய்யணும். அதனால தான் அரசுக்கு நம்ம தீவிரமாக அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகணுன்னு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். இப்போ என்னென்னா, இந்த இந்திய சமூகம் அரசோட கவனத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்கிறீங்க. இதுவரையிலும் அரசு இப்படிப்பட்ட ஒரு கொடிய அவலம் சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் தெரியாமல் இருக்கும்? எல்லாருக்குமே தெரியுமே, நமக்கே தெரியும்ல. அரசு என்பது சமூகம் தான் அரசு. சமூகம் தான் ஒரு அரசை டிசைட் பண்ணுது. ஆனால் சமூகம் என்னவா இருக்குன்ற மாதிரி தான் அரசும் இருக்கு. இங்கே சமூகத்திலே அன்இக்வாலிட்டி தான் இருக்கிறப்ப நம்ம அரசுக்கிட்ட நம்முடைய தேவையை தொடர்ந்து அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறப்ப, காதில் ஒழிச்சிட்டே இருக்கிறப்ப நிச்சயமாக ஒரு நாள் தீர்வு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான் நமக்கு. இதனால இந்த அரசு இத்தனை வருடங்கள் 1993 இந்தியாவில் கையால் மலமள்ளும் முறை சட்டப்படி தடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் 25 வருஷத்தை கடந்துட்டோம். இப்போ வரைக்கும் அந்த முறை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அரசோட பாராமுகம் எதனால் நினைக்கிறீங்க? இல்லை, அரசு நீங்கள் எல்லா செயல் வடிவங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் இங்கே சட்டம் இருக்குது.
எல்லா பிரச்சனைகளுக்கும் சட்டம் இருக்குது. ஆனால் சட்டம் வந்து செயல்படுத்துறதா இல்ல. செயல்படுத்தல. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு போய் சொன்ன இன்னைக்கு வரைக்கும் வந்து எந்த இந்த மாதிரியான மலைக்குழியில் இறங்குறது தவறு அப்படி இருந்தாலும் இறங்குனது இறந்து போனதுக்காக எஃப்ஐஆரே போடல அப்படின்றது இல்லை. அவங்க யார் இறக்கி விட்டாங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறாங்க அப்படின்ற ஒரு ரெக்கார்டே இல்லாமல் இருக்குல்ல இங்கே. ஆமாம், 93 இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க இந்திய அளவில். ஆனால் இதுவரையிலும் தமிழ்நாட்டில் கையால் மலமல்லும் முறை சட்டப்படி தடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதன் கீழ் இன்ன வரைக்கும் ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படலை. மத்திய அரசு மட்டும் இல்லை, மாநில அரசும் கூட இந்த முறையை தொடர்ந்து நீடிக்கிறத மறைமுகமாக அனுமதிக்குதோன்னு சந்தேகம் வருது. நீங்கள் எப்படி இதை எப்படி பார்க்குறீங்க? இது அவங்களோட தேவை. இது இப்போ அவங்களுக்கு வந்து யாராவது செஞ்சே ஆகணும். செய்யலைன்னா அவ்வளோதான், இந்திய சமூகம் ஏற்கனவே இதோட அதிகமாக நாறி போயிடும். அதனால் அவங்க வேறு வழி இல்லாமல் வந்து இதை வந்து மறைமுகமாகவோ அது வந்து அலோவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இல்லைன்னா இப்போ ஒரு நாள் அவங்களோட வேலை நிறுத்தம் செஞ்சாங்கன்னா என்ன ஆகும்னு மட்டும் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ஒரு நாள் கூட அவங்களால வேலை நிறுத்தம் செய்யக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து சட்டம் இருக்குது. நீங்கள் செய்யணுன்றது இதை அள்ளக்கூடாது அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு வந்து சட்ட ரீதியான ஒரு உண்மையோ அதே அளவுக்கு அல்லணுன்றது வந்து சட்டம் இல்லாத ஒரு செயல்முறை வடிவமாக இருக்குது. அது அள்ளியே ஆகணும். இல்லை அப்படி யாரும் நிர்பந்திக்கலையே. இல்லையே, அந்த நெருக்கடி தானே அவங்க தொடர்ந்து இந்த வேலையை செய்யறதுக்கான விஷயமா இருக்குங்க. குலத்தொழிலை அவங்கவுங்க செய்யணும் அப்படின்ற முறை ஒரு காலத்தில் இந்தியாவில் இருந்தது. இன்னைக்கு பெரும்பாலான சாதிகள் அவங்களோட குலத்தொழிலை விட்டு வெளியேறிட்டாங்க. இதை நம்ம முழுமையாக மறுக்க முடியாது, கண்கூடாக பார்க்குறோம். அப்படி கையால் மலமல்லும் வேலையில் ஈடுபட்டிருக்க அதை குலத்தொழிலாக கொண்டவங்க அதிலிருந்து வெளியேறதுக்கு என்ன தடை? இதை செய்யறதுக்கு யார் அவங்களை நிர்பந்திக்கிறா? இல்லை, சமூக நெருக்கடி தான் அவங்கள தொடர்ந்து இந்த வேலையை வந்து செஞ்சுட்ருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அதர் காஸ்ட் நிறைய இப்போ சாதி ரீதியான தொழில் செஞ்சுருக்கிறவங்க, சாதி ரீதியான வேலை செஞ்சுருக்கவங்க, சாதியாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கவங்க எந்த தொழில் செஞ்சாலும் முதல்ல அவங்களுக்கான சமூக அந்தஸ்து இங்கே இல்லவே இல்லை. இப்போ நீங்கள் வேறு ஒரு சாதியில் இருக்கிறவங்க வந்து ஒரு கடையை ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்து அப்படின்ற ஒரு முதலீடு மூலதனம் இருக்குது அவங்களுக்கு. இப்போது தலித் அல்லாதவரோ இல்லை வந்து வேறு யாரோ ஒரு வேலையை செய்கிறப்போ அவங்களுக்கு ஒரு மூலதனத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க, அவங்க செய்கிற சாப்பிட்றதுக்கு 4 பேர் வருவாங்க. ஒரு ஹோட்டலில் ஆரம்பிக்கிறாங்க சொல்கிறது சாதி மட்டும் இல்லை. இல்லை, மூலதனம் என்பது சாதி தான். இங்கே அந்தஸ்து, சமூக அந்தஸ்து தான் இங்கே வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்குமான மூலதனமாக இருக்குங்க. எப்படி இதை இன்னும் கொஞ்சம் இல்லை, நான் தான் சொல்கிறேனே. இப்போ நீங்கள் வந்து ஒரு உயர் சமூகத்தில் பிறகுறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு தெருவில் போயிட்டு ஒரு கடை வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பக்கத்தில் இருக்கவங்க சொந்தக்காரன் இருப்பான், அவங்களுக்கு கடை கொடுப்பான், முதல்ல இடம் கொடுப்பான். அப்போ வாங்குறவன் யாராக இருந்தால் வந்து இப்போ இவன் விற்றா வாங்குவான் அப்படின்ற ஒரு அந்தஸ்து இருக்குது. இதே வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து யாராவது ஒருத்தர் போய்ட்டு ஒரு கடை வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், முதல்ல அவன் யாருன்னு பார்ப்பான். அவனுக்கு முதல்ல வந்து இப்போ வீடு கொடுக்க மாட்டேன்ற இருக்குதுல்ல, அதுதான் இது. இப்போ நீங்கள் உயர் சமூகம் வசிக்கிற ஒரு பகுதியில் வந்து ஒருத்தன் போய் வீடு கட்டினா வீடு தரான், அவனுக்கு தரணுமா வேணாம்னு முடிவு, அவனுடைய உணவு முடிவு பண்ணுது, அவனுடைய சாதி முடிவு பண்ணுது, அவனுடைய மதம் முடிவு பண்ணுது இல்லை அவனுக்கு வீடு தரணுமா தர வேணாமான்ட்டு. அப்போ இவங்க வந்து சமூக அளவில் அந்த சமூக அந்தஸ்து இல்லாத, மூலதனம் இல்லாத, அது பணம் கிடையாது இங்கே. சாதி என்பது மூலதனமாக இருக்குது. அப்போ அது இல்லாத ஆட்களாக இருக்கிறப்ப மறுக்கப்படுறாங்க. அது தொடர்ந்து அவங்களுடைய என்ன வேலை செஞ்சுட்டாங்களோ அந்த நெருக்கடியை வந்து அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துட்டு அவங்க அந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க. இன்னொன்று என்னென்னா வந்து இருக்கிற வேலை இப்போ வந்து ஒரு அரசாங்க என்ன சொல்கிறது, அரசாங்க வேலையாக இருக்குது. அந்த இருக்கிற வேலையை கூட விடக்கூடாது அப்படின்னு நிர்பந்தம் கூட அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, மனித மாண்பை குலைக்கிற ஒரு செயல் இது அப்படின்னு சொன்னீங்க. இந்த மனித மாண்பை குலைக்கிற வேலையில் சாதின்ற சிஸ்டம் இருக்குது, அரசு அதை வந்து நிலைநிறுத்துது, சமூகம் இதை வேடிக்கை பார்க்குதா, சமூகம் இதை ஒருபடி தாங்கி பிடிக்குதா? இல்லை, சமூகம் தாங்கி தான் பிடிக்குது. இப்போ கையால் மலமல்லும் இழிவை தடுத்து நிறுத்துறதுல பொது சமூகத்துக்கு எந்த பங்களிப்பும் இல்லையா? அவங்க எந்த சமூகத்துக்கும் பங்களிப்பு இல்லை, பொது சமூகம்லாம் இல்லை. இல்லை, எல்லா சமூகத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது எல்லாரும் இதை பார்த்துட்டு சும்மா வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்காங்க. குறைந்தபட்சம் வந்து சில இயக்கங்கள், அமைப்புகள் இருக்குது, தலித் அமைப்புகள் இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது, சில வந்து முற்போக்கு இயக்கங்கள் இருக்குது. இவங்க தொடர்ந்து வந்து சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க, பொதுவெளியில் இவங்க தான் டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே வந்து இங்கே என்ன சொல்கிறது, மதிப்பீடு அப்படின்றதுல எல்லாருமே மலம் கழிச்சுட்டு தான் இருக்கும். யாரும் இதை பற்றி தீவிரமாக செயல்படணும், தீவிரமாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுக்கிறது இல்லை. ஆனால் ஆதரவு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்குது, குறிப்பிட்ட சமூகத்திலேருந்து ஆதரவு இருக்குது. ஆனால் பொதுவெளியில் அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தெரியல இன்னும். இது தலித்துகளோட பிரச்சனையாக மட்டுமே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தலித்துகளோட பிரச்சனையாக மட்டும்தான் இருக்குது. அவங்க இந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கிறதே இல்லையே. முதல்ல பெரும்பாலானவர்களுக்கு சாப்பிட்றதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இங்கே சாப்பிட்றதுக்கு, சாப்பாடுக்கான உழைப்புக்கு, இதுக்கான நேரம், இதுவே பெரிய பிரச்சனையாகிறப்ப சாப்பிட்டதுக்கப்புறம் போகிறத பற்றி அவங்க ஏன் யோசிக்கணும்?
அப்படி ஒரு உணர்வு இல்லை, சக மனிதர்களை சமத்துவத்தோடு அணுகி இந்த பிரச்சனையை பொதுவான பிரச்சனையாக பார்க்குற பண்பு இங்கே இல்லை அப்படின்றீங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை, இந்த பிரச்சனையில மட்டுமா இருக்குது. எந்த பிரச்சனையிலையுமே மனுஷனை மனுஷனாக பாவிக்கணும், சக மனுஷனை தோழனாகவும் கை கொடுக்குறதுக்கும் கட்டி பிடிக்கிறதுக்கும் யோசிக்கிறவன ஆளாக பார்க்கணும் அப்படின்ற இடம் இங்கே இல்லாமல் போச்சுங்க. இது ஒரு அவநம்பிக்கையான அணுகுமுறையாக இருக்கா? அவநம்பிக்கை எவ்வளோ காலம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. நீங்கள் பார்த்தீங்களா, நம்ம ஏதாவது ஒன்று பேசுனா ஃபஸ்ட்டு நம்மளை ஏதாவது முடக்கிறதுக்கோ இல்லை வந்து இதை பற்றி பேசக்கூடாது, இன்னும் எதுக்கு இதையே பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் வந்து இந்த பிரச்சனையே ஒரு அடிப்படையான ரொம்ப ஒரு பேஸ்மெண்ட் லெவல் பிரச்சனை. இந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணாமல் வேறு எந்த பிரச்சனையை சரி பண்ணி இந்த நாட்டை ரொம்ப சூப்பரான ஒரு நாடாக நம்ம மாற்ற போகிறோம் எனக்கு தெரியவே இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடிமட்டத்திற்குள்ள ஒரு மனிதனுடைய அவனை நீ வந்து தூக்கி மேலே விடாமல் நீ வேறு யாரை என்ன பண்ண போகிற அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தானே. ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலை எப்படி யதார்த்தமாக இருக்கோ இதே பின்னணியில் தான் இப்போ ஜல்லிக்கட்டுன்ற ஒரு முழக்கத்தை முன் வச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எழுந்து நின்றுது. சமகாலத்தில் நம்ம பார்க்காத மிகப்பெரிய கூட்டம் தமிழ்நாடு முழுக்க வந்து நின்னாங்க, கோரிக்கையில் வென்றெடுக்கவும் செஞ்சாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் மிகப்பெரிய மழை வெள்ளம் வந்தது. சாதி கடந்து மக்கள் மனிதநேயத்தோடு இணைஞ்சு தங்களுக்கான உதவிகளை தங்களே பண்ணிக்கிட்டாங்க. இது மாதிரியான ஒரு ஸ்பான்டேனியஸ் போராட்டங்கள், ஒரு தன்னெழுச்சியான மக்கள் எழுச்சி, கையால் மலமல்லும் இடிவு போன்ற விஷயங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது? அது என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது அவன் பிரச்சனைன்னு அவன் யோசிக்கிறதே இல்லையே. நீங்கள் சொல்லுங்க, இப்போ எல்லாமே வந்து என்னென்னா ரொம்ப சாதாரணமான விஷயம். ஒரு பயிர், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்கிறவன், ஒரு பயிர் வாடினா வாடுற நீ சக மனுஷன் வாடுறப்போ நீ அவனை வந்து என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்றது இருக்குதுல்ல. இது 2 இருக்குது. ஒருத்தன் ஒரு சின்ன பயிர், ஒரு புல், அது காஞ்சி போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறான். ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி கால் ஓடிறப்போ அவ்வளோ கஷ்டப்படுறான். ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அவனுக்கு போயிட்டு உதவி செய்ய. ஆனால் சக மனுஷனை அப்படி அவன் பார்க்குறதே இல்லைல்ல. அவன் அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? எது முதன்மையான காரணமாக இருக்கும்? சாதி தான். எப்படி இதை டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? டிஸ்கிரைப் பண்ண சாதி தான். என்றைக்கு சேரியும் அதாவது சேரியும் ஊரும் என்றைக்கு தனியாக இருக்குதோ, இவன் வந்து சாதி அடிப்படையில் தாழ்ந்தவன், சாதி அடிப்படையில் நான் உயர்ந்தவன் அப்படின்ற எண்ணம் என்றைக்கு இங்கேருந்து போதும், ஓகேவா, நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒன்றிணைஞ்சே ஆக வேண்டிய தேவை இருக்குதுங்க. அது சில இடங்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்களா, தமிழ் உணவு அப்படின்ற இடத்துல வந்து ஜல்லிக்கட்டு வந்தது. இப்போ வெள்ளம் இதெல்லாம் அதில் வந்து மக்கள் பாதிக்கப்படுறப்போ அங்கே சில இடங்களில் மனித மாண்பு அப்படின்ற சில விஷயங்கள் வந்து உண்டாச்சு. இது வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனையாக என்றைக்கு மாறுதோ, ஏன்னா இங்கே வந்து அடிப்படையில் நம்ம யாருமே ஒன்றாவே இல்லை. எல்லாருமே வந்து நகர சூழலில் எல்லோரும் ஒன்றா இருக்கிறோம், இல்லை எல்லாருமே வந்து தமிழ் பேசுகிறோம், எல்லாருமே வந்து எப்படி இருந்தாலும் நமக்குள்ளே சாதின்றது நம்முடைய தெருவாவோ, நம்முடைய வீடாவோ, நம்முடைய அப்பாவோ, நம்ம அம்மாவோ, நம்முடைய குல தெய்வ வழிபாடாவோ, சடங்காவோ நம்ம லைஃப்பில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. சாதிங்கிறது எல்லா வடிவங்கள்லையும் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. சாதிங்கிறது தாய் தந்தையை போல அப்படின்னு பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்க சூழலில் இருக்கிறோம். தமிழன் என்ற ஒற்றை அடையாளத்தின் கீழே ஜல்லிக்கட்டில் 1-2 கோரிக்கையை வென்றெடுத்தாங்க. இது மாதிரியான சாதிய இழிவுகளில் போக்குறதுக்கு தமிழன் என்ற அடையாளத்தில் ஏன் திரள மாட்டேங்கிறாங்க? இதை பேசுவோம். வெல்லும் சொல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். ரஜினி சாரை வச்சு தாராவிக்குள்ளே யாருமே உள்ளே போனதில்லை. மும்பை தமிழர்களுக்கான படம் மட்டுமே கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துக்கான ஒரு படமாக நிச்சயமாக இது இருக்கும். வெல்லும் சொல் நிகழ்ச்சி தொடர்கிறது. மனித கழிவை மனிதர்களே அகற்ற மாதிரியான ஒரு கொடும் அவலம், கொடும் இழிவு வேறொன்று இருக்க முடியாது. அதை அகற்றுறதுக்கு தமிழ்ன்ற ஒரு அடையாளத்தில் இணைய மாட்டேங்கிறாங்களே, அது ஏன்? இல்லை, அந்த பிரச்சனையோட வடிவம் அப்படி. இந்த பிரச்சனை தனக்கான பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க உணர்கிற வரைக்கும் இது வந்து எல்லா பிரச்சனைகளும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில சாதிய பிரச்சனைகள், குறிப்பிட்ட சில விஷயங்களில் யாரும் நம்ம ஒன்று திரளலை. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்ன்ற அடையாளத்தில் கூட நம்ம ஒன்று திரளலை. ஆமாம், அது பல சிக்கல் உள்ளீடுகள் அது எல்லாமே இருக்குது. அது யார் முன்னெடுத்து பண்ணுறா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி நம்ம தமிழ்ன்ற அடையாளத்தில் ஒன்று சேர்ந்தோம்னா நம்ம முன்னாடி மேல வந்து ஒன்று சேர்ந்துருக்கணும். அந்த டைமில் நம்ம யாரும் அப்படியே அந்த டைமில் ஒன்று ஆமாம், அந்த டைமில் வந்து நம்ம ஒன்று சேர்ந்துருக்கோம். நம்ம ஒன்று சேரலை. நமக்குள்ளே சாதிய வேறுபாடுகள் இருக்கிற வரைக்கும் நம்ம தமிழ்ன்ற அடையாளத்தோடு நம்மளால் ஒன்று சேரவே முடியாது. நம்ம எல்லாம் என்னதான் மொழி பேசினாலும் ஒரே மொழி தமிழன் அப்படின்னு சொல்லிக்கினாலும் நமக்குள்ளே வந்து சாதி ரீதியான ப்ராப்ளம் இருக்குது. சாதி ரீதியான ஊரும் சேரியும் தனியாக இருக்குது. மதமாக நம்ம பிரிஞ்சிருக்கிறோன்னா மதமும் சாதியும்
நம்மளை என்னைக்கும் ஒன்றா சேர்க்கவே சேர்க்காது. அது வந்து அன்இக்வாலிட்டியாக சொல்லிக்கிட்டே இருக்கும். இவன் கீழே நான் மேலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாதியிலையும் சொல்லிட்டு இருக்கோம். குறிப்பிட்ட இந்த பெரிய உயர்ந்த சாதி தான் அப்படி எல்லா சாதியிலையும் அந்த மதமும் சாதியும் உங்களை அன்இக்வாலிட்டியாக மாற்றிக்கிட்டே இருக்கும். சமநிலையே உங்களை அடையவே விடாது. நம்ம என்னைக்கு அதை விட்டெறிஞ்சு வரமோ அன்றைக்கி தான் நம்ம வந்து ஒரு ஈக்குவாலிட்டியை நோக்கி நகரவே முடியும். இந்த நிலையை மாற்றுறதுக்கு யாருக்கு முதன்மை பங்களிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசுக்கா, மக்களுக்கா, பொது சமூகத்துக்கு? சமூகத்துக்கு தான். எப்படி? சமூகம் மாறினா அரசு மாறிடும். இல்லை, சமூக மாற்றம் அப்படிங்கிறது இல்லை, அரசு சட்டம் அப்படின்றது வந்து இப்போ இல்லையா. தீண்டாமை ஒரு பாவ செயல் ஸ்கூலில் கொடுக்குறப்ப புக்கில் வந்து பின்னாடி நமக்கு இருக்குது, முன்னாடி இருக்குது 3 வரியில் தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு அப்படின்னு சொல்லிட்டு 3 லைன் இருக்குது. சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம யாரா நம்ம லைஃப்பில் இதை அப்ளை பண்ணோமா? இதை சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியர் தான் மதுரையில் இது டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க அருந்ததி குழந்தைங்களை அனுப்பிச்சிருக்காங்க, படிக்கிற குழந்தைங்கள. இது எவ்வளோ பெரிய வன்கொடுமை! இது படிக்கிற குழந்தைங்கள, அதுவும் அருந்ததி குழந்தைங்களாம் பார்த்து யோசித்து அவங்கள கூப்பிட்டு அந்த டீச்சர் போயிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைங்க க்ளீன் பண்ணி அழுது அந்த பெயினை கஷ்டம், அதெல்லாம் உணர்றது வந்து ரொம்ப கஷ்டம். இல்லை, இதை பற்றி தான் அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் ஒரு டிஸ்கஷன் வேறு நடந்தது. அடுத்த பிறவிலையாவது நான் வந்து துப்புரவு தொழிலாளர் பிறக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். உடனே அம்பேத்கர் சொன்னார், எதுக்கு அடுத்த பிறவி போகிறீங்க, இந்த பிறவிலேயே போயிட்டு நீங்கள் அதை க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெயினை உணரணுன்னா நீங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும். இங்கே இருக்கிற ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து அந்த சிஸ்டத்துக்கு நமக்கு இங்கே மேனுவல் சிஸ்டம் தான். இங்கே ஒரு மேன் இறங்கி வேலை செய்கிற ஒரு சிஸ்டமாக தான் இது இருக்குது. அந்த சிஸ்டத்தை இப்போ இப்படி இருக்கிறப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே இருக்கிற இன்ஜினியரிங் கல்லூரி எக்கச்சக்கமான கல்லூரிகள் இருக்குது. ஏன் இதை வந்து ஒரு ஆராய்ச்சி செய்து இங்கே இருக்கிற சிஸ்டத்துக்கு ஏற்படுத்த மிஷினரிகளை உண்டாக்கக்கூடாது? ஓகேவா? இப்போ அப்படி மிஷினரிகள் உண்டாக்குறப்போ இந்த வேலையை வேறு விதமாக அணுகலாம்ல. நம்ம இந்த பிரச்சனையை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம சில தீர்வுகளில் கண்டறியணும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம அதை நோக்கி நம்ம போய் தான் ஆகணும். இதை வந்து சீரியஸாக ஒரு துறையை நம்ம உண்டு பண்ணி இதோட ப்ராப்ளங்களை யோசித்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை யோசித்து, ஏன்னா இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான மன நெருக்கடியோடு வாழ்கிற ஒரு சமூகத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவங்களால யாராலையும் குடிக்காமல் தூங்கவே முடியாது, மது குடிக்காமல் தூங்கவே முடியாது. அந்த நாற்றம் வந்து உங்களை சுற்றிட்டே இருக்கும். 24 மணி நேரத்தில் வந்து உங்க கூடவே இருக்கிற ஒரு நாற்றத்தை மீறி அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பெரிய சிக்கல் இருக்குதுல்ல. அதை நம்ம யோசிச்சாகணும்ல. எத்தனை பசங்க செத்து போயிருக்காங்க தெரியுமா? இது புள்ளிவிவர கணக்கு எக்கச்சக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் பெருகிட்டே இருக்குது. மலைக்கோயிலில் இறங்கி சாகரோட குழந்தைங்களோட இளைஞர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதில் மலக்குழி மரணங்கள் பற்றி பேசும்போது நேரடியாக ஒரு சாக்கடையில் போகிற ஒரு தொழிலாளி உள்ளே போய் விஷவாயு தாக்கி பலி அப்படின்னு வர செய்திகள் மட்டும்தான் மரணங்களாக கணக்கில் எடுக்கப்படுது. ஆனால் உண்மையில் அந்த தொழிலாளர்கள் வந்து பெரும்பாலான துப்புரவு தொழிலாளர்கள் குறைந்த வயதில் இறந்து போகிறாங்க. அவங்களுடைய சராசரி வயதுங்கிறதே 40-45 தான். அப்படின்னு நோய் தொற்று இது இல்லாமல் நோய் தொற்று வேறு இருக்குது. அவன் வந்து மலைக்கோயிலில் இறங்கி சாகலைன்னாலும் ஒரு 45 வயசுக்கு மேலே அவனால் வாழவே முடியாது. தமிழ்நாடு வந்து ஒரு முற்போக்கு மாநிலம். மற்ற வட மாநிலங்களை ஒப்பிடும்போது அரசியல் ரீதியாக முன்னேறின மாநிலம். பல சமூக இயக்கங்கள் இங்கே ஏற்கனவே இருந்திருக்கு. இப்படி நமக்கு ஒரு மரபு இருக்குது. இந்த இயக்கங்கள், இந்த வரலாறு, இதெல்லாம் இந்த இழிவை ஒழிக்கிறதுல ஒரு குறிப்பிடத்தகுந்த பங்கு வகிக்கலையா? நிறைய பிரச்சனை இருக்குது இங்கே வந்து நமக்கு வந்து நம்முடைய மொழியிலிருந்து, நம்முடைய எல்லைகளிலிருந்து, நம்முடைய என்ன சொல்கிறது உணவுலேருந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கிறப்போ இந்த பிரச்சனை அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை அப்படின்றது தான் இங்கே முக்கியமானது. ஏன்னா இது வந்து ஒரு குறைந்த மக்களுடைய லைஃபோட பிரச்சனையாக இது பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்ற இடத்துல மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு வாக்கு வங்கி அரசியலை சொல்கிறீங்களா? வாக்கு வங்கி அரசியலாக்குன்னு எந்த அரசியல்னாலும் இருக்கலாம். இல்லை, குறிப்பாக துப்புரவு தொழிலாளர்கள் எண்ணிக்கையில் சிறுபான்மை, அவங்களோட பிரச்சனையை அரசியல் அரங்கில் முன்னிறுத்தி பேசுறதன் மூலமாக பெரும்பான்மை சாதிகளோட ஓட் பேங்கை இழக்க நேரிடுன்ற அச்சத்தில் அரசியல் கட்சிகள் இதை பேச மறுக்குதுன்னு சொல்கிறீங்களா? இல்லை, இது உதாசீனப்படுது, அது ஒரு அவசியமற்றது அப்படின்றது தான் அது. இப்போ பொது சமூகத்தோட மனசாட்சியை தொட்டு அதன் மூலமாக அந்த பிரச்சனையை தீர்க்கணும். அரசு நேரடியாக தலையிட்டு தீர்க்கக்கூடிய சாத்தியம் இல்லை. தமிழ்நாடு முழுக்க பறந்துபட்ட ஒரு மாநிலம் முழுக்க துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க. மக்கள் இந்த கண் முன்னால் நடக்கிற இந்த மனித அவலத்தை, இது ஒரு தவறு, இது நடக்கக்கூடாத ஒரு அவலம்ங்கிறத மக்கள் உணர்ந்து முடிவு கொண்டு வரணும் அப்படின்றீங்க. அதுக்கான சாத்தியம் என்ன? அதை எப்படி செயல்படுத்துறது? இல்லை, இது என்னென்னா வெறும் மக்கள் மட்டுமே இதை வந்து
தீர்த்து வைக்க முடியாது. மக்களும் அரசும் இணைஞ்சு தான் இதை வந்து தீர்த்து வைக்கணும். மக்கள் வந்து அரசுக்கு நெருக்கடியை கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை அரசுக்கு வந்து நம்ம புரியப்படுத்தணும், தெரிய வைக்கணும். இது வந்து வெறும் சட்டம் மட்டுமே இந்த திட்டங்களில் இவங்களே இந்த மக்களை வந்து காப்பாற்றாது. இதுக்கு செயல் வடிவம் இருக்கணும். இதை முற்றிலுமாக ஸ்டாப் பண்ணணும். தீவிரத்தன்மையோடு அரசு வந்து இயங்கணும், தன்னுடைய சட்டத்தை வந்து பயன்படுத்தணும். ஏன்னா இது வந்து தெரிஞ்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங்கில் கூட வந்து மாநகராட்சியான ரிப்பன் பில்டிங்கில் கூட வந்து மனிதர்களை வந்து இறக்கியிருக்காங்க. அந்த செய்தி கூட நம்ம வந்து படிச்சோம். ஆமாம், மேனுவலில் இறக்கி வேலை செஞ்சதை வந்து ஒரு பெரிய டிபேட்டாக மாறுச்சு. கலை வந்து சமூக மாற்றத்துக்கு எந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்னு பேசுனீங்க. அதோட ஒரு பகுதியாக தான் இப்போ மஞ்சள் நாடக நிகழ்வு நடக்கிறது. உங்களுடைய அடுத்த படம் காலா, கபாலின்ற ரஜினிகாந்த் வச்ச ஒரு பிரம்மாண்டமான வெற்றிக்கு பிறகு இப்போ காலா தயாராகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உங்களுடைய கருத்தை பிரதிபலிக்கும், எப்படி தயாராகிட்டு இருக்கு காலா? காலாவும் நிச்சயமாக சமூக மாற்றத்துக்கான ஒரு விதையை போடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது நிச்சயமாக மக்களுக்கு மிக பிடித்தமாக ரசிக்கக்கூடிய ஒரு படமாகவும் நிச்சயமாக இருக்கும். தீவிரமாக படப்பிடிப்பு நடந்தது பாம்பேயில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரயில் லொக்கேஷன்ஸ்லேயே நிறைய எடுத்தோம். ரஜினி சாரை வச்சு தாராவிக்குள்ளே யாருமே உள்ளே போனதில்லை. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளே போயிட்டு கூட நடிக்க முடியாமல் வெளியே வந்துட்டாங்க. அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆனால் நாங்கள் தாராவிக்குள்ளேயே 4 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். தாராவிக்குள்ளே ஒரு நாள், தாராவி விட்டு இருக்க கோலியோட பகுதியில் ஒரு நாள், அது இல்லாமல் முழுக்க பாம்பேயோட மிக முக்கியமான பகுதியில் சாரை வச்சு எடுத்திருக்கோம். ரொம்ப ரியலிஸ்டிக்காக மக்களோட லைஃப்பை சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கோம். மக்களுக்கு பிடிக்கிற ஒரு படமாகவும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுற ஒரு படமாகவும் நிச்சயமாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கபாலி முடிந்த சமயத்தில் இது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு நீங்கள் கொடுத்த பேட்டியில் மலேசிய தமிழர்களோட வாழ்க்கையை பின்னணியாக வச்சு இந்த படம் எடுத்தோம். அதுக்காக மலேசிய தமிழர்களோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு நீண்ட ஆய்வெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ மும்பை தமிழர்களை பின்னணியாக வச்சு இந்த படத்தை எடுக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் மும்பை தமிழர்களை பற்றி ஆய்வு பண்ணீங்களா? அதை பற்றின உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? இல்லை, நான் பொதுவாக எந்த ஒர்க்கு பண்ணாலும் அதை பற்றி கொஞ்சம் வந்து ஆய்வுக்குட்படுத்தி தான் நான் பண்ணுறது. என்னுடைய அது சம்மந்தமாக டிஸ்கஷன் இருக்கும். அதை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அதை பேசுவேன். இது வந்து ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தை பற்றின ஒரு படம். மும்பை தமிழர்கள் அப்படிங்கிறவங்க அது ஒரு அடையாளம், அங்கே நடக்குது கதை. ஆமாம், ஆனால் இது ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தில் இருக்கிற ஒரு இடத்தை பற்றி பேசுகிற ஒரு படம் தான். வெறும் வந்து இது மும்பை தமிழர்களுக்கான படம் மட்டுமே கிடையாது. ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துக்கான ஒரு படமாக நிச்சயமாக இது இருக்கும். காலா என்ற சொல்லுக்கு குறிப்பான அர்த்தம் எதுவும் இருக்கா? இல்லை, காலாவுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. கரிகாலனோட சுருக்கம், கரிகாலனுடைய சுருக்கம் தான் வந்து காலா அப்படின்னும் இருக்குது. அப்புறம் நீங்கள் தேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அர்த்தமும் கிடைக்கலாம். நிறைய அரசியல் அர்த்தங்கள் காலாவுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறீங்க. அது உங்களுக்கு தெரியும். ஆனால் மக்களே வந்து ஒரு சொல்லை எப்படி அடையாளப்படுத்திடுதுன்னு அவங்களுக்கு தெரியும். அது நான் வெறும் பெயர் வைக்கிறதுல மட்டும்தான் என்னோட வேலை. அது உங்களுக்கு என்னவா வேணுமோ நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கோங்க. கலை அந்த கலையோட உள்ளடக்கத்தை மக்கள் தேடி புரிஞ்சுக்குவாங்கன்றீங்க. நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும். உங்கள் நம்பிக்கை பலிக்கட்டும். காலா படம் பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். மஞ்சள் நாடகம் அதனுடைய நோக்கத்தை நிறைவு செய்யும் வாழ்த்துக்கள். அரங்கிற்கு வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.